அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உலக இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம நேற்று தினத்துல தியானித்தோம். பாவத்தை விட்டு வெளியேறுவதில் நம்ம தீவிரம் காட்டணும். அதுல ஒரு அசதி வந்துடக்கூடாது. பார்த்துக்கலாம் என்ன ஆயிட போகுது அப்படின்னு நம்ம தீவிரம் காட்டல அப்படின்னா தெளிலால் நம்மளை கட்டி விடுவாள். தெளிலாளுடைய அந்த கையிலே நாம் அகப்பட்டு விடுவோம். எனவே கவனமாய் வேகமாக செயல்படணும், தீவிரமாக செயல்படணும். இதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னைக்கு நாம் இன்னொரு விஷயத்துல தீவிரம் காட்ட வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். உங்களோடு கூட நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் படிக்கிறேன். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்பொழுதும் நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. ஆண்டவர் அவரை துரிதப்படுத்துகிற ஒன்றை பார்க்கிறோம். பாருங்க, அவர் சொல்றாரு, இப்பொழுதும் நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. பிரியமானவர்களே, பாவத்தை விட்டு வெளியேறுவதில் தீவிரம் காட்டணும்னு நேற்று சொன்னேன். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுவதில் தீவிரம் காட்ட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பல நேரங்களில் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தானே பிறந்திருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைத்து கொள்வார்கள். பாவத்திலிருந்து மீட்கப்படாமல், பாவத்தை விடாமல், பாவத்திலிருந்து நான் வெளியே வராமல் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லவே முடியாது. ஒருவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால, ஒரு சபைக்கு போகிறதுனால, அல்லது அவங்க சபையில் மெம்பராக இருக்கிறதுனால அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவம் எப்படிப்பட்டது தெரியுமா? நான் இந்த பாவத்தை செய்தேன், இந்த பாவத்தை விட்டுட்டேன், இப்போ இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டுட்டேன், மீட்கப்பட்டுட்டேன். இந்த அனுபவம் யார் யாருக்குள்ள வருகிறதோ அவர்கள்தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்படாம பரலோகத்துக்குள்ள போக முடியாது. ரட்சிக்கப்படாம நம்ம ஒரு நாளும் கர்த்தரை சந்திக்க முடியாது. ரட்சிப்பு இலவசம், ஆனா காஸ்ட்லி. காரணம், இந்த ரட்சிப்புக்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையில தம்முடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார். இந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது இல்லையா? பாருங்க, ஒரு பிராணியினுடைய ரத்தத்தினால நம்மளை மீட்கல, தம்முடைய சொந்த சுய ரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டார். சுய ரத்தத்தினால நம்மளை வாங்கி கொண்டார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? நீங்க இன்னும் ரட்சிக்கப்படாம இந்த வார்த்தையை கேட்டா தயவு செய்து தீவிரம் காட்டுங்க. இன்னைக்கு தீவிரமாக செயல்படுங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்படுங்க. தயவு செய்து நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒரு கன்வென்ஷன் வரும், அதுல ஒப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தாமதம் பண்ணாதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, T.L. மூடி என்ற தேவ மனிதர் ஒரு பெரிய கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு எத்தனை பேருக்கு இந்த இயேசு வேணும்னு சொல்லி கேட்டார். அநேகர் ஒப்பு கொடுத்தார்கள், முன் வந்தார்கள். கூட்டம் முடிஞ்சு வெளியேறும் பொழுது அந்த ஊரினுடைய ஒரு நடன அழகி, டான்சர், அவ வந்து T.L. மூடியை கை குலுக்கி சொன்னாலாம், ரொம்ப நல்லா பேசுனீங்கன்னு. எம்மா, நான் எப்படி பேசுறேன்னு உன்கிட்ட கேட்கல, ஆனால் முன்னால இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை கொடுக்க போறீங்கன்னு கேட்டபோது நீங்க ஏன் முன்னால வரல என்று கேட்டபோது அவள் சொன்னாலாம், இந்த இயேசு கிறிஸ்து நாளைக்கு வந்து நான் ஏத்துக்கிறேன், நாளைக்கு நான் ரட்சிக்கப்படுறேன், இன்னைக்கு இரவு நான் ஒரு பப்ல டான்ஸ் ஆட போகிறேன், நான் அட்வான்ஸ் பணம் வாங்கிட்டேன், அதனால நான் போய் அங்கே நடனத்தை ஆடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு நாளைக்கு நான் மனம் திரும்புறேன்னு சொன்னாலாம். அவர் இந்த T.L. மூடி கெஞ்சி கேட்டாராம், தயவு செய்து இன்னைக்கு இரவு நீ ரட்சிக்கப்பட்டுறணும், இன்னைக்கு இரவு இயேசுக்கு உன் வாழ்க்கையை கொடுத்துரு, தயவு செய்து நாளைக்குன்னு சொல்லி தாமதிக்காத, இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்துல கோபம் ஊட்டினது போலவும் சோதனை நாளில் நடந்தது போலவும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். இந்த வசனத்தை எல்லாம் சொல்லி அந்த பெண்ணுக்கு புரிய வைத்தாலும் பயங்கர கோபத்தோடு நாளைக்கு வரேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு போய்விட்டாள். போனவள் அடுத்த நாள் வரல. T.L. மூடி அடுத்த நாளும் ஆல்டர் கால் கொடுக்கும் போது எத்தனை பேருக்கு இந்த இயேசு வேணும்னு கேட்டாராம். அநேகர் வந்தாங்க, ஆனா அந்த பெண் வரவில்லை. கூட்ட ஒருங்கிணைப்பாளரை கூப்பிட்டு இந்த இயேசு கிறிஸ்துவை நாளைக்கு ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போன அந்த நடன அழகி எங்கே, ஏன் இன்னைக்கு வரல அப்படின்னும் போது அவர் சொன்னாராம், ஐயா, நீங்க காலையில செய்தி பார்க்கலையா? நம்ம கூட்டம் முடிஞ்சு அந்த பப்புக்கு போயிட்டு இருக்கிற வழியில கார் விபத்திலே ஸ்பாட்லயே மரித்து போனாள். தேவனுடைய பிள்ளையே, எத்தனை ஒரு துயரமான செய்தி. அந்த ஸ்பாட்லயே அவள் மரித்து போனாள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது எத்தனை ஒரு வேதனையான காரியம். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி ரட்சிப்பை காலதாமதம் படுத்துறீங்களோ? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அவர் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இப்படியாய் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 6:2 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து
இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே, இந்த நாளில் தானே ரட்சிக்கப்பட வேண்டிய காலம். தேவனுடைய பிள்ளைகளே, கால தாமதம் செய்ய வேண்டாம். கால தாமதம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை இழக்காம இன்னைக்கு மனம் திரும்புவோம், இன்னைக்கு ரட்சிக்கப்படுவோம். இந்த நாளிலே மனப்பாட வசனமாய் 2 கொரிந்தியர் 6:2 குறித்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 6:2. சகேயுவை ஆண்டவர் வீதியிலே சந்தித்தார் இல்லையா? அந்த காட்டத்து மரத்தில் உட்கார்ந்திருந்த சகேயுவை சந்தித்து இறங்கி வா என்று சொல்லி அவனை அழைத்தார். உடனே அவன் வேகமாக தீவிரமாக இறங்கி வந்தான். அசதியாக இராமல் எவ்வளவு வேகமா அவன் இறங்கி வந்தான். நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்ன உடனே என்ன வேகம் எடுத்தான் இல்லையா? லூக்கா 19:5 இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, சீக்கிரமாய், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். விளைவு என்ன தெரியுமா? வாசிக்கிற 9 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் கொடுத்த காலம் நாளைக்கு, நாளை மறுநாள், அடுத்த ஆண்டு என்று குறித்து கொள்ளாதீங்க. இன்று இந்த நாளிலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் ரட்சிக்கப்படுங்கள். பாவத்தை விட்டு வெளியேறி மனம் திரும்பி நீங்க இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை மன்னிப்பார், ரட்சிப்பார், அவர் உங்களை பாதுகாத்து கொள்வார், பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். தாமதம் பண்ணாதீங்க. அசதியாக இருந்தது போதும், இன்றைக்கு மனம் திரும்ப உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். இல்லாவிட்டால் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்காது. மறந்துடாதீங்க, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன் எவனோ அவனுக்கு நித்திய வாழ்வு இல்லை, பரலோக ராஜ்யம் இல்லை. எனவே மனம் திரும்புவோம், ரட்சிக்கப்படுவோம். ஜெபமல்லாமா? நல்ல தகப்பனே, இந்த ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். ஆனால் அந்த ரட்சிப்பு இலவசமாய் நீரே கொடுக்கிறீர். அந்த இலவச ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இலவச ரட்சிப்பை நாங்கள் அனுபவிப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரியும். ஆண்டவரே, செய்த பாவத்தை விட்டு வெளியேறி மனம் திரும்பி புது வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், ரட்சிக்கப்படாம யாராவது இந்த வீட்டில் இருந்தா அவங்களையும் நாங்கள் நினைக்கிறோம், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். எப்படியாகிலும் குறுகி போகாத உமது கரத்தை நீட்டி அவர்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, விக்டோரியஸ் மினிஸ்ட்ரீஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட் மூலமாக நேரடி வகுப்புகளை நாம் துவங்க இருக்கிறோம். ஜூன் மாதம் 1 தேதியிலிருந்து இந்த வகுப்புகள் துவங்கும். இந்த வகுப்பினுடைய தனி சிறப்பு என்னவென்று சொன்னால், என்னுடைய நேரடி மென்டர்ஷிப்பில் இது நடக்கும். மிக குறைந்த பிள்ளைகளை தான் நாங்கள் இதில் எடுக்கிறோம். மிக குறைந்த கட்டணம் நாம் அதில் வாங்குகிறோம். அதோடு கூட எல்லா விதமான இசை, அக்கவுண்ட்ஸ், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஷூட்டிங் எல்லாவற்றையும் நாம் நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் அதிக ஆசையோடு கூட இருக்கிறேன். காரணம், இந்த 3 வருஷம் இந்த பிடிஹெச் படித்து முடித்து வெளியே போகும்போது ஒரு தரமான, திறமையான ஒரு தேவ மனிதர்களாக வெளியே செல்லணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசை. அதோடு கூட இந்த மாணவர்களை நம்ம அடிக்கடி வட இந்தியாவுக்கும் அனுப்பி அங்கே மிஷன் ஃபீல்டில் டைரெக்டாக அவங்க ஊழியம் செய்வதற்கும் பயிற்சி கொடுக்கப்படும். தமிழ்நாட்டிலும் நிறைய கிராமங்களுக்கு அவர்களை அனுப்பி ஊழியம் செய்ய, நிறைய ஊழியங்களோடு கூட நாம் அதிகமாக பேசி வருகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இதுவரைக்கும் ஒரு அனுகூலமான சூழ்நிலைகளை நமக்கு தந்திருக்கிறார். எனவே உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்கள் உடனடியாக நீங்கள் இந்த வேதாகம கல்லூரியில் இணைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தங்கும் இட வசதியோடு கூட இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் தான் தங்க முடியும். எனவே சீக்கிரமாக கீழே காண்கிற ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி நிரப்பி அனுப்புங்கள். நாட்கள் இல்லை, எனவே வேகமாக செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.